ஹலோ விவர், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் மெய்யழகன். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம். 96 படத்தை டைரக்ட் பண்ண சி பிரேம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். மெய்யழகன் படத்தோட கதை என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அரவிந்த்சாமியோட சொந்த ஊர் தஞ்சாவூர். சொத்து பிரச்சனைனால அவங்க பூர்வீகமாக வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு குடும்பத்தோட கிளம்பி சென்னையில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அரவிந்த்சாமியோட தங்கச்சிக்கு கல்யாணம். அதனால் 22 வருஷம் கழித்து அவரோட சொந்த ஊரான தஞ்சாவூரில் இருக்கிற நீடமங்கலத்துக்கு போய் கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு மறுநாள் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. கல்யாண மண்டபத்துக்கு ரீச் ஆன உடனே பல பேரை சந்திக்கிறாரு. அப்போ தான் கார்த்தியோட அறிமுகம் கிடைக்குது. கார்த்தி ஏன் அரவிந்த்சாமி அத்தான்னு கூப்பிடுறாரு, கார்த்திக்கும் அரவிந்த்சாமிக்கும் என்ன உறவுன்றத ஃபேமிலி ட்ராமா எமோஷனல் கலந்த ஜாலியாக ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காரு இயக்குனர் பிரேம்குமார். கல்யாண மண்டபத்துக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவார், அவங்க கிட்ட பேசுவார். அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக செம்ம ஃபீலாக இருந்துச்சு, ரசிக்கும்படியாகவும் இருந்தது. ராஜ்கிரண் அரவிந்த்சாமியோட அப்பா கிட்ட ஃபோனில் பேசுகிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. படம் ஃபுல்லாக கார்த்தி அரவிந்த்சாமி 2 பேரும் கான்வர்சேஷன் மோடில் தான் போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, பட் நல்லா ரசிக்கும்படியாக சுவாரஸ்யமாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் அவங்க சில எலிமெண்ட்லாம் ரிவீல் பண்ணது ப்ராமிசிங்காக இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மகேந்திரனோட சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டாக இருந்துச்சு. தஞ்சாவூரை இவர் காமிச்ச விதம், நிறைய க்ளோஸ் அப் ஷாட்டு, 2 பேரும் நைட்டில் பீர் சாப்பிட்டுட்டு பேசுகிற சீன்ஸ், ஜல்லிக்கட்டு சீன்ஸ்ன்னு இவரோட ஃப்ரேமிங்லாம் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுறாரு, நிறைய பேசுகிறாரு. மாடு பாம்புன்னு எல்லா உயிரையும் நேசிக்கிற ஒரு நல்ல கேரக்டராக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் கார்த்தியும் அரவிந்த்சாமியும் ஃபோனில் பேசும்போது உடஞ்சி அழுவார். அந்த சீன்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கோவிந்த் வசந்தாவோட பாடல்கள் சிறப்பாக இருக்குது. பின்னணி இசை ரொம்ப உயிரோட்டமாக அமைஞ்சிருந்தது படத்தில். யாரோ கமல்ஹாசன் பண்ண யாரோ பாடல் வந்து பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் பெரிய பில்லர் இந்த படத்துக்கு. அரவிந்த்சாமி ரொம்ப பேச மாட்டார், அளவாக தான் பேசுவார். டுவர்ட் கிளைமேக்ஸில் 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற கான்வர்சேஷன் ஆகட்டும், தஞ்சாவூருக்கு போய் அவர் வாழ்ந்த வீட்டை 22 வருஷம் கழித்து போய் பார்த்து ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுன்னு எல்லாமே நாஸ்டாலஜிக்காக இருந்தது. கல்யாணத்தில் அவர் தங்கச்சி கூட வர போர்ஷன்ஸில் எமோஷ்னல் ஆகுறது, சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு வந்து அவர் பண்ணதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுன்னு அவர் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா, சுவாதி கொண்டா, இளவரசன் எல்லாருமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து படத்தோட லென்த்து மட்டும் தான் எனக்கு மைனஸாக தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். மற்றபடி எதுவும் பெரிய நெகட்டிவாக எனக்கு தோணலை. நிறைய பேர் ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடை பற்றி காமிச்சது வந்து ஜல்லிக்கட்டு பற்றி காமிச்சதெல்லாம் தேவையில்லாமல் காமிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த எலிமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு கிராமம்னா மாடு இல்லாமல் எப்படி, மாடெல்லாம் அவசியம் காமிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். எவ்வளோ பேருக்கு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வீர விளையாட்டு இருக்குன்னு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கதை, வேலு நாச்சியார் பற்றி பேசுகிற சீன்ஸு, ஸ்டெர்லைட் உண்மை சம்பவம், அப்புறம் பாம்பு கதைன்னு நிறைய கதைகள் சொல்லப்பட்டது. அது எல்லாமே கார்த்தியோட கேரக்டர் ஆர்க்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண தேவைப்பட்டு இருக்குது. சைக்கிளை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து அரவிந்த்சாமி வேணான்னு சொல்லி விட்டு போயிடுவார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேவைப்படாத ஒரு பொருள். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், ஒரு லைஃபை அமைச்சு கொடுத்துருக்கோம். அது இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் போயிட்டு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட சாமி மாதிரி பார்ப்பாங்க அந்த சைக்கிளை. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கரெக்ட் ஆச்சு. எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல. ஆடியன்ஸுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி. ஃபீல் குட் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் அதிகமாக கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பர்சனலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக ஒரு ஃபீல் குட் மூவி. அடித்தடி, சண்டை, ரத்தம் இப்படி இருக்கிற ட்ரெண்டில் ஒரு சேஞ்சுக்கு ரொம்ப அழகாக சாஃப்டான ஒரு படம். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.5 out of 5.